இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். Uh, Good evening to His Excellency Mr. Angelo Antonio Torello, Ambassador, Deputy Permanent Representative to the United Nations. Mr. எனக்கு மட்டும் இல்லை, என் கணவருக்கு ஒரு நல்ல நண்பர் திரு குவைத் ராஜா அவர்கள், பூஜா அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். Thank you very much, Mrs. Swarnalatha, for inviting me to be part of your inauguration of the Chennai Nirbhaya Foundation. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். And thank you for calling me here. இதை விட்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பெயிண்டிங்ஸ். I want to really appreciate the way your sensitiveness, ஏன்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்து அதை ஃபீல் பண்ணி நீங்கள் அதை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. And you've used colors, you've used your imagination, you've used உங்க பெர்ஸ்பெக்டிவை நீங்க வந்து கேன்வஸ்ல கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இட் இஸ் ரியலி ஒரு சோஷியல் காஸா நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு ஆர்ட் மேல இருக்கிற அன்பை ஒரு சோஷியல் காஸா நீங்க கொண்டு வந்து வெளிப்படுத்திருக்கீங்க. அதற்கும் ஐ ரியலி அப்ரிஷியேட். இதுல என்னன்னா அவங்க வேதனைப்படுறது, அவங்க கஷ்டப்படுறது, நீங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்தை சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும். ஏன்னா பெண்கள் கஷ்டப்படுறது வந்து ஓகே, நாங்க சொல்றோம். ஆண்கள் கஷ்டப்படுறது வெளியே சொல்லிக்கிறது இல்லை. அவங்க அப்படியே அது சரி சரி ஓகே சரி சொல்லுங்க, உங்க கஷ்டத்தை சொல்லுங்கன்னு சொல்லி துணையா நிக்கிறவங்க. அஃப்கோர்ஸ் we all go through our different, that is why we've embodied Mother Earth, because எல்லாமே தாங்குற ஒரு சக்தியாக நாங்க இருக்கிறோம். நீங்க வந்து பெண்கள் கஷ்டப்படுறது நிறைய பார்ப்பீங்க, பேப்பர்ல படிப்பீங்க. இந்த மாதிரி சமூகத்துல நடக்கிற அவங்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயங்கள் நம்ம பார்க்குறோம். பட் எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் பெண்கள் ஒரு ஒரு இடத்துக்கு அப்புறம் ஜெயிக்கிற தன்மை தான் வரும். அது வந்து நிறைய இடத்துல நாங்க பார்த்துருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்க இது வந்து ஆனா சில டைம் வந்து அது ஒரு வேற விதமா போய் நிக்குது. ஏன்னா பெண்களுக்கு நடக்கிற கஷ்டம் வந்து நான் இப்ப கூட அவங்க மதிப்புக்குரிய அவங்க தமிழச்சி அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். we are responsible also for the men. ஒரு குழந்தையா இருக்க போகும்போது அவங்கள வந்து சரியான ஒரு பாதையில அழைத்து செல்ல ஒரு கடமை ஒரு தாய்க்கு இருக்கு. ஒரு மகனை நாங்க எப்படி வளர்க்குறோங்கிறது அது மதிப்புக்குரிய பிரதம மந்திரி மிஸ்டர் மோடி கூட அவர் சொல்லியிருந்தாரு. இட் இஸ் ஹவு டு பிரிங் யுவர் சன்ஸ் அப் ஆல்சோ, பிகாஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி வந்து இட் இஸ் ஆல்சோ அ வுமன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. More than the pain is to how we bring them up, so that they also embody the goodness we have within us. It should be brought to them. And it is really very defining that you are able to do this. அதாவது நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதாவது உடல் ரீதியா பாதிக்கப்படுறது விட மன ரீதியா பாதிக்கப்படுற நிறைய பெண்கள் இருக்காங்க. And it is, we have to help them, and I'm glad that you've taken this step to help them. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும்போது படித்தவர்கள் கூட மனதால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து we have to help them with counseling, we have to help them in showing that we have such a great strength within us. கஷ்டம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, பட் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு பெண்களால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட, அது வந்து எப்படி வேணாலும் சொல்ல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட உங்களை அனைவரையும் சந்தித்ததுல எனக்கு மிகவும் பெருமை. நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். Good evening to His Excellency Mr. Angelo Antonio Torello, Ambassador, Deputy Permanent Representative to the United Nations. Mr. எனக்கு மட்டும் இல்லை, என் கணவருக்கு ஒரு நல்ல நண்பர் திரு குவைத் ராஜா அவர்கள், பூஜா அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். Thank you very much, Mrs. Swarnalatha, for inviting me to be part of your inauguration of the Chennai Nirbhaya Foundation. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். And thank you for calling me here. இதை விட்னஸ் பண்றதுக்கு உங்களுடைய பெயிண்டிங்ஸ். I want to really appreciate the way your sensitiveness, ஏன்னா நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருந்து அதை ஃபீல் பண்ணி நீங்க அதை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க.
and you've used colors, you've used your imagination, you've used உங்க பெர்ஸ்பெக்டிவை நீங்க வந்து கேன்வஸ்ல கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இட் இஸ் ரியலி ஒரு சோஷியல் காஸா நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு ஆர்ட் மேல இருக்கிற அன்பு ஒரு சோஷியல் காஸா நீங்க கொண்டு வந்து வெளிப்படுத்திருக்கீங்க. அதற்கும் ஐ ரியலி அப்ரிஷியேட். இதுல என்னன்னா அவங்க வேதனைப்படுறது, அவங்க கஷ்டப்படுறது, நீங்க வந்து அவங்களுடைய கஷ்டத்தை சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும். ஏன்னா பெண்கள் கஷ்டப்படுறது வந்து ஓகே, நாங்க சொல்றோம். ஆண்கள் கஷ்டப்படுறது வெளியே சொல்லிக்கிறது இல்ல. அவங்க அப்படியே அது சரி சரி ஓகே சரி சொல்லுங்க, உங்க கஷ்டத்தை சொல்லுங்கன்னு சொல்லி துணையா நிக்கிறவங்க. அஃப்கோர்ஸ் we all go through our different, that is why we've embodied mother earth, because எல்லாமே தாங்குற ஒரு சக்தியாக நாங்க இருக்கிறோம். நீங்க வந்து பெண்கள் கஷ்டப்படுறது நிறைய பாப்பீங்க, பேப்பர்ல படிப்பீங்க. இந்த மாதிரி சமூகத்துல நடக்கிற அவங்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயங்கள் நம்ம பார்க்கிறோம். பட் எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் பெண்கள் ஒரு ஒரு இடத்துக்கு அப்புறம் ஜெயிக்கிற தன்மை தான் வரும். அது வந்து நிறைய இடத்துல நாங்க பார்த்திருக்கோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்க இது வந்து ஆனா சில டைம் வந்து அது ஒரு வேற விதமா போய் நிக்குது. ஏன்னா பெண்களுக்கு நடக்கிற கஷ்டம் வந்து நான் இப்ப கூட அவங்க மதிப்புக்குரிய அவங்க தமிழச்சி அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். we are responsible also for the men. ஒரு குழந்தையா இருக்க போகும்போது அவங்களை வந்து சரியான ஒரு பாதையில அழைத்து செல்ல ஒரு கடமை ஒரு தாய்க்கு இருக்கு. ஒரு மகனை நாங்க எப்படி வளர்க்கிறோங்கிறது அது மதிப்புக்குரிய பிரதம மந்திரி மிஸ்டர் மோடி கூட அவர் சொல்லியிருந்தாரு. இட் இஸ் ஹவு டு பிரிங் யுவர் சன்ஸ் அப் ஆல்சோ, பிகாஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி வந்து இட் இஸ் ஆல்சோ அ உமன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. More than the pain is to how we bring them up, so that they also embody the goodness we have within us. It should be brought to them. And it is really very defining that you are able to do this. அதாவது நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதாவது உடல் ரீதியா பாதிக்கப்படுறது விட மன ரீதியா பாதிக்கப்படுற நிறைய பெண்கள் இருக்காங்க. And it is, we have to help them, and I'm glad that you've taken this step to help them. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் பார்க்கும்போது படித்தவர்கள் கூட மனதால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து we have to help them with counseling, we have to help them in showing that we have such a great strength within us. கஷ்டம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, பட் அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு பெண்களால முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட, அது வந்து எப்படி வேணாலும் சொல்ல, பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட உங்களை அனைவரையும் சந்தித்ததில் எனக்கு மிகவும் பெருமை. நன்றி, வணக்கம்.